Time 2:52 a.m. Day 80. 80th day வந்துட்டோம். Wow, nice. காலையில் வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு படுத்தேன். அதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஒரு 6 மணி இருக்கும். ஏதோ ஒரு இதில் தூங்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை எனக்கு தூக்கம் வந்துச்சு. நான் தூங்கினேன். திடீர்னு பாடி ரொம்ப சூடாக ஆன மாதிரி ஒரு ஃபீல். அது கால்கிட்ட தொடைக்கிட்ட எல்லாம் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். எந்திரிச்சு பார்த்தா நனைஞ்சிருக்கு. ஷேடோ வந்து பெட்லேயே சுச்சு போயிட்டுருக்கா. என் கண்ணு முன்னாடியே தலைவாணி ஃபுல்லாக யூரின். அதுவும் பெட்ஷீட்டு ஃபுல்லாக என் ட்ரெஸ்ஸு, என் தைஸு. செம்ம கஷ்டமாயிடுச்சு. ஷேடோ அப்படிலாம் பண்ணவே மாட்டா. அவள் ஆல்ரெடி ஒரு குழந்தை பெற்று, அதுதான் ஜோசி பிளாக். இப்படிலாம் வேலையே பண்ண மாட்டாள், சேட்டையும் பண்ண மாட்டாள். அவள் இப்படி பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டேன். தலையணியை லைட்டாக வாஷ் பண்ணேன். பட் நிம்மதியே இல்லை. பெட்டில் எப்படி இருந்தாலும் என்னால் படுக்க முடியல. நாற்றம் வரல. மேபி பிளாக் நோஸ்னால எனக்கு தெரியல. பட் ஸ்டில் என்னென்னமோ பண்ணேன். வைப்ஸ் வச்சு தொடச்சேன், டிட்டர்ஜென்ட் வச்சு தொடச்சேன். அப்போ கூட எனக்கு நிம்மதி இல்லை. பெட்டை திருப்பி போட்டேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, தலையணை எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் துவைக்கி போட்டு அப்புறம்தான் அப்போ கூட எனக்கு படுக்க முடியல. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே ரசம் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். அது என்னமோ தெரியல, ஆர்டர் பண்ணது டெலிவர் ஆச்சு. ரசம் ரைஸ் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்தேன். முடியலை. அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டு வந்து படுத்துட்டேன். என்னமோ தெரியல, காலையிலேருந்து ஃபுல்லாக பிரச்சனை. மூணு என்னை தூங்க விடலை, பிளாக் என்னை தூங்க விடலை, ஷேடோ தூங்க விடலை. சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. ரூமுக்குள்ளேயும் சத்தம் போடுறாங்க, வீட்டு வெளியிலையும் சத்தம் போடுறாங்க. என்னால் கண்டினியூஸாக ஒரு 3 hours கூட தூங்க முடியல. அப்புறம் இவங்களெல்லாம் துரத்திட்டு நான் ஒரு 4 hours நேப் எடுத்தேன். அதுதான் 8 to 12:30 வரைக்கும் தூங்கினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ளூ டாட்லேருந்து எனக்கு டெலிவரி வந்திருக்கு. அவங்க கோடு கேட்டிருக்காங்க. நான் எந்திரிச்சு பொறுமையாக கோடு கொடுத்தேன், ஃபோன் பண்ணி கொடுத்தேன். நான் யோசித்தேன், நான் தான் வெப்சைட்டில் ஆல்ரெடி வாங்கிட்டேன், நான் தெரியாமல் நான் மறுபடியும் அதே ஆர்டர் பண்ணிட்டேன்னு நினச்சி பார்த்தா ரோபி பண்ண வேலை அது. யூடியூப்பில் மினி ஸ்கர்ட் பற்றி சொன்னதுனால மேடம் வந்து சர்ப்ரைஸாக எனக்கு வாங்கியிருக்காங்க. சரி, வாங்கினதும் இல்லாமல் அது தப்பான சைஸ் வேறு. அது எனக்கு பத்தாது. ஒவ்வொரு மினி ஸ்கர்ட்டுக்கும் போட்டு பார்த்தா தான் சைஸ் தெரியும். லைக் பொதுவாக ட்ரெஸ்ஸுனாலே அப்படி தான். அப்புறம் அவளை ஃபோன் பண்ணிட்டு, ஆக்சுவலி அவளை நேற்று ஃபுல்லாக பண்ணலை. மேடம் செம்ம டென்ஷனில் இருந்திருக்காங்க. அழுதுட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாதீங்கன்னு மெசேஜில் அனுப்பியிருக்கா. இனிமேல் எனக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு. நான் கால் பண்ணிட்டு வெப்சைட்டில் அவள் தான் ஆர்டர் பண்ணியிருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ண. அவள் எடுக்கலை. அப்புறம் எடுத்தா, அப்புறம் ஆமான்ட்டா. எனக்கு அதுதான் பிடிக்கலை. சொன்னால் கேட்க போகிறதும் இல்லை. அப்புறம் வந்து மினிஸ்கர்ட்க்கு கூட ஒரு வந்து ஸ்டார் ஃபிஷ் கீ செயின் ஒன்று போட்டிருந்தா. ஆக்சுவலி பீச்சில் வெப்சைட்டில் நான் போனப்போ அந்த கீ செயின் பார்த்தேன். பில் போட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். அதனால் திருப்பி வாங்குகிற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. பார்த்தா இவள் அதே கீ செயின் ஆர்டர் பண்ணியிருக்கா.
ஓகே, புரியுது. ரொம்ப பாசம் காட்டுறா அண்ட் சைக்கோவாக இருக்கா. 2 நாள் லவ்விடவே 2 நாள் டாக்ஸிக். இந்த லவ்விடவியாக இருக்கும்போது அப்படியே பிடிச்சிட்டு நிறைய முத்தம் கொடுக்கணும்னு தோணும். ஆனால் இந்த சைக்கோ டாக்ஸிக் ரோபி வெளியே வந்தால் அம்மி கருப்பதை மண்டையிலேயே போடணும்னு தோணும். இந்த 2 விதமான எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டிஸ் இந்த ஒரு மேடத்துக்கிட்ட தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கூட நான் சிஸ்டோஃபேனியாவுக்குன்னு நினச்சேன். ஆனால் அட்லீஸ்ட் அந்த 2 பர்சனாலிட்டிக்கும் தெரியாது நம்ம அந்த பர்சனாலிட்டியில் இருக்கோன்னு. ஆனால் இவளுக்கு தெரியும். நடிக்கிறாள்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நடிக்கிறாளா இல்லை உண்மையிலே தான் கேரக்டரா இல்லை ஹெல்ப் வேணுமானு தெரியல. கீழ்பாக்கில் தான் கொண்டு விடணும். ஏன் இவ்வளோ பாசம் கட்டு இவ்வளோ சாவடிக்கிறேன்னு கேட்கணும். என்னால் குணப்படுத்த முடியலை, அவங்கள அதை பண்ணுவோம். இப்போ எனக்கு தான் பிரச்சனைனா என்னை குணப்படுத்தட்டும் அல்லவின்னு. அப்புறம் நான் வந்து மதுக்கும் ரூபனுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பினேன். சுத்தமாக முடியல, ஈவினிங் முடிஞ்ச வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் இது வரக்குன்னு யாரோ சொன்னாங்க, பக்ரீது வரக்கு அந்த மாதிரி. அதை இன்ஸ்டாவில் லேட்டராக தான் பார்த்தேன், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மத்தியானமும் நான் வந்து ரசம் ரைஸ் தான் போட்டேன். அப்புறம் மேடம் வந்து ப்ரொக்கோலி சூப்பும் கார்லிக் ப்ரெட்டும் ஆர்டர் பண்ணியிருந்திருக்கா. அதுக்கும் டென்ஷன் ஆச்சு. என்னை கேட்காம எதுக்கு பண்ணாத அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கல்ல அப்படின்னு சொல்லி நானும் திட்டி விட்டேன். அவ்வளோதான் அதொன்னா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஈவினிங் ரெடி ஆகிட்டு அண்ணா நகர் வரைக்கும் நான் தனியாகவே வண்டியில் போயிட்டேன். நிறைய பேர் இடிக்க போனேன், நிறைய பேர் என்ன இடிக்க வந்தாங்க. நல்ல வேலை, பெருசாக ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகலை. இந்த டென்ட்டு வேறு கையிலேயே தூக்கிட்டு போகிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் சம்ஹவ் மேனேஜ்டு. அங்கே போனால் அதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட நிறைய பேசுனாங்க. ஒருத்தி வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு அழுதுட்டேன் கையை பிடிச்சிட்டு. பட் ஐம் ஹாப்பி ஃபார் தெம். ஸ்டேஜில் கிஃப்ட்டு வாங்குறது, இந்த காசு எல்லாமே நான் தான் பேக்கில் போட்டு வச்சேன். ஆக்சுவலி நான் ஒயிட்டு குட்டி ஃப்ராக்கு போட்டு போனேன். கேக் கட் பண்ணும்போது என்னை கலாய்ச்சாங்க மதுவோட அப்பா. குழந்தைங்கள்லாம் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, நீயும் போ அப்படின்னு. ஏன்னா நானும் குழந்தைல அப்படி. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜன்னி வந்து அவள்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். எனக்கு தெரியல, மதோட கதை ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதை பற்றி நான் கமெண்டே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அநியாயத்துக்கு நேற்று மதுவோட அம்மா அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. ஒன்று நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு அடிக்கடி வீட்டுக்கு வா, ஹொசூர் வா, சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே, வந்துட்டு போ அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஞாபகம் வச்சுருக்காங்க நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன்னு. அது நல்லா இருந்துச்சு. சச்சினோட அம்மா என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. மதுவோட ஃபேமிலியில் மெம்பர்ஸ் வந்து பாலாஜியோட அப்பா, அவர் எனக்கு அப்படி தான் ஞாபகம். அவரும் அவங்க ஒய்ஃபும் அடிக்கடி எனக்கு கால் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு என் நம்பர் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் வந்து நம்பர் வாங்கினாங்க. இதில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து லைக் அவர் 60+. அவர் என்கிட்ட போகும்போது கூட சொல்லிட்டு போனார், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடு, பார்க்கணும், ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு. என்ன நிறைய பேர் ஞாபகம் வச்சுருக்காங்க. 2 வருஷம்தான் ஆகுது, என்ன மறக்கவும் மாட்டாங்க தெரியும். பட் ஸ்டில். ஸ்ரீசரணோட தங்கச்சி என் கை பிடிச்சிட்டு கண் கலங்கிட்டா. அது எனக்கு கொஞ்சம் இமோஷ்னல் ஆச்சு. பட் அவள் அப்பா அம்மா மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கா, அவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறா. அதுவே பெரிய விஷயம். நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்.
அவளை நினச்சேன். அப்புறம் சச்சினோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க 2-3 இருந்தாங்க. அதில் ஒருத்தன் செம்ம சேட்டை. எல்லா பொண்ணுங்களையும் மயக்கிட்டான். கை காமிச்சிட்டு சிரிச்சிட்டு பொம்மையோட விளையாடிட்டு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சச்சினோட அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து தரேன், கல்யாணம் பண்ண அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு இப்போவும் குழந்தையான மாதிரி தான் இருக்குது, இன்னும் பெரிய பொண்ணான மாதிரி இல்லைன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகணுமா. ஃபுட்டு நான் வச்சு தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன், பெருசாலாம் எடுக்க முடியல. அவ்வளோதான். பேபி மை ஏர்பிஎன்பி கூப்பிட்டா, ஆனால் எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு இருந்துச்சு. ஷிஃப்ட்டு வேறு இருக்குது, ஆஃபீஸ் வேறு போகணும். அதனால் அப்படியே 12 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. 11 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு அவங்களே கிளம்பணுன்னு இருக்கும்போது நானும் வண்டி எடுத்து வந்துட்டேன். செம்ம டயர்டு. சருகிட்ட பேசினேன், சந்தோட்ட பேசினேன், அப்புறம் செல் பற்றி பேசியிருந்தாங்க. என்னோடய அப்ரைசலில் நான் ஹாப்பி தான். ஏன்னா இதுக்கு மேலே அவங்களே கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இதுக்கு முந்தின வருஷம் ரொம்ப கம்மியாக வாங்கினேன். அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. ஐம் கிளாட். அதான். அப்புறம் சருகிட்ட நிறைய நேரம் பேசினேன். அவன் சோக கதையை சொன்னான். மொத்தத்தில் நல்லா இருந்துச்சு. தூக்கமும் வந்துச்சு. ஆக்சுவலி அங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் நான் பொதுவாகவே சாப்பிட மாட்டேன். பட் நேற்று என்னமோ கிரேவிங்காக இருந்துச்சுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இனி கோல்டு என்ன ஆகுமோ தெரியல. ஆக்சுவலி ஒரு ஜோக் சொல்ல மறந்துட்டேன். பிரணவ்கிட்ட நான் வந்து கேட்டேன், நீங்கள் கல்யாணமே பண்ணேன்னா உங்கள் பரம்பரையை வந்து நின்று போயிடும்ல, பரம்பரை வந்து நின்று போயிடும்ல. நிறைய பேருக்கு பிரணவ் எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு தான் சொல்லி கலாய்ச்சேன். கலாய்க்கல, நான் சீரியஸாக தான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஆமாம் பெரிய மன்னர் பரம்பரை அழிஞ்சிடுச்சுன்னா தேட ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாரு. நிறைய சிரித்தேன். அடிக்கடி இந்த மாதிரி கவுண்டர் கொடுப்பாரு. மதுவோட அப்பா வச்சு நான் ஒரு கவுண்டர் பண்ணேன், சில பேரை வச்சு ஃபன் பண்ணேன். அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு வந்து குளித்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். டே டன்.